net you can catch every fish you want. இந்த நெட் கையில இருந்துனா என்ன மீன் உங்களுக்கு பிடிக்கணுமோ நீங்க பிடிச்சுக்கலாம். சரியா? ரொம்ப சரியா? எல்லாம் சரியா? அப்படியா? Thank you Jesus. In this way. Now look at some kanjus. Let's come. Verse number 7. And they began to call their partners which were in the other ship that they should come and help them, and they came and filled both the ships so that they began to sink. மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்கள் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. Praise the Lord. Praise the Lord. Now God began to bless them. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். They can see the net. All the fish is jumping. Full. அந்த நெட்டுக்குள்ள அப்படியே மீன்லாம் கிடந்து அப்படியே நிறைய மீன் துள்ளிட்டே இருந்தது. They are calling their friends. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைகை காட்டி வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. See, you ask the fishermen, if you are in the sea, அப்படி கூடுவீங்களா? தூரத்தை வாங்க அப்படின்னு சொன்னா கேட்காது. அதனால அப்படி விசில் அடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சைக்கிள் காட்டி கூப்பிட்டாங்க. But what will the kanjus do? இந்த கஞ்சூஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க? Nobody, don't call anybody. ஒருத்தரையும் கூடாதீங்க, நம்மளே வச்சுக்கலாம், ஒருத்தரையும் கூடாதீங்க அப்படின்னு கஞ்சத்தனம் உள்ளவங்க நினைச்சுப்பாங்க. சரியா? Kanjus or me, friends of that. கஞ்சத்தனம் உள்ளவங்க எல்லாம் மற்றவங்களை நண்பர்களை கூட கூப்பிட மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தான், வேண்டாம் எனக்கே அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. Let's say Simon and his friends did not call the others. What would happen? பேதுருவும் மற்றவங்களும் தன்னுடைய நண்பர்கள் மற்றவங்களை கூப்பிடாம இருந்தா என்ன நடந்திருக்கும்? That's why Jesus said, whatever you have received, be cheerful to give it freely. And those who do that experience abundance of fish. Their nets do not tear. Even their friends are blessed. அதனால்தான் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், எதையெல்லாம் நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொண்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னார். எனவேதான் மிக அதிகமாக அந்த மீன்கள் வலைக்குள் இருந்தாலும் தங்கள் நண்பர்களை கூப்பிட்டு அதை பகிர்ந்து கொள்ளும் மனநிலையோடு இருந்ததனால் அது கிழிந்து போகவில்லை. How many of you are calling your friends when you are blessed? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட போது எத்தனை பேர் தங்கள் நண்பர்களை நீங்கள் அழைத்தீர்கள்? How many of you are telling your friends and teaching them so that they can also cast the net in the fish that is caught and that gets coming into the other net, and so you can fill the boat? எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட போது உங்கள் நண்பர்களுக்கு அதன் ரகசியத்தை நீங்கள் எவ்வாறு அதை பிடிக்க வேண்டும், எப்படி அதை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக் கொண்டார்கள். How many of you, when you found the word of God has touched you and blessed you, you go around telling the people, hey listen, this is the word that blessed me, you also cast the net and you will also be blessed? How many people do that? I got blessed, I'll not tell anybody, this is for me. Kanjus. ஒரு இறைவார்த்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த இறைவார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது, அந்த இறைவார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எத்தனை பேரிடம், உங்கள் நண்பர்களிடம் அல்லது அதே மாதிரி கஷ்டத்தில் இருப்பவர்களிடம் சென்று இந்த இறைவார்த்தை எனக்கு விடுதலை கொடுத்தது, எனக்கு ஆசீர்வாதம் அது கொண்டு வந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த வலையை பற்றி நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள், அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்ற மனநிலையோடு நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்களா? சொல்லவில்லை என்றால் கஞ்சர்கள். No. You are a preacher, and I am your student. நீங்க வந்து ஒரு போதகர், நான் வந்து உங்களுடைய மாணவர். ரொம்ப பவர், உங்களுக்கு ரொம்ப பவர். நான் சிக்கா, நான் வந்து ஸ்டூடெண்ட், இவங்க போதகர். When she is laying hand,
கையை சொன்னா I only will lay hands, all of you sit out there. எல்லாரும் உட்காருங்க, நான் தான் கை வைப்பேன் எல்லார் தலையிலையும். Doesn't happen? அப்படி நடக்குதா? Doesn't happen? அப்படி நடக்குதா? I am the leader. நான் தான் தலைவன். Nobody does other than me. என்ன தவிர யாரும் வாலாட்ட கூடாது. God's word says healing ministry is given to everybody. ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்கிறது? குணமளித்தல் என்ற இந்த பணி எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. A person who gets the secret how to use the power of the Holy Spirit, that people are blessed, such a person is supposed to teach his brother and sister how to use the power so that God can use them as well. And now the whole team comes together, works together, and catches not one fish, plenty of fish together, because everybody is casting their nets. ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமையினால் எவ்வாறு நாம் குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வாறு மற்றவர்களுக்கு குணமளித்தல், அவர்களுக்கு குணத்தை பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்ய முடியும் என்பதை தெரிந்தவர்கள் தங்கள் குழுவில் உள்ள அனைவருக்கும் அதை கற்றுக் கொடுத்து, யாருக்காவது சுகவீனமாக இருந்தால், யாருக்காவது குணம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் குழுவாக சென்று எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து வலைகளை போட்டு அவர்கள் அதிக மீன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Nice singer, Nalla singer. நல்லா பாடுவாங்க. This for my non-leader, no mic. Hey brother, put off. My mic loud. நான் பெரிய பாடகர். இவங்கெல்லாம் I'm not blaming you. I'm just giving an example. You are not doing that. Hello? She's not doing that. I'm just giving an example. நான் பெரிய பாடகர், எனக்கு தனி மைக் வேணும், அந்த மைக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, சத்தம் தான் கேட்கணும், அவங்க எல்லாம் பாடுறது ஒன்றும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்ற மனநிலை இருக்குமானால் இவங்க அப்படி இல்லை. உதாரணத்துக்காக சொல்றேன், if somebody God is using to cast the net and is catching the fish, hey, stop him. யாராவது ஒருவர் வலையை வீசி அங்கு மீன்களை பிடிக்கக்கூடிய திறமை உடையவர்களாக இருந்தால் அதை கண்டு ஏய் நிறுத்து. சரியாது இல்ல சரியா இல்ல. nobody stops here. யாருமே இங்கெல்லாம் அந்த வேலையை செய்யறது இல்லையா? That means Satan has not yet reached here. அப்போ சாத்தான் இங்க வந்து சேரலன்னு நினைக்கிறேன். Satan doesn't know a place called Nagarkoil. ஒருவேளை சாத்தானுக்கு நாகர்கோயில் ஒரு பட்டணம் அப்படி இருக்குன்னே தெரியாது. Because all around the world when I ask this question they say Satan does this. உலகத்துல எங்க போய் இதப்படி நான் கேட்டா எல்லாரும் ஆமா அப்படிதான் நடக்குன்னு சொல்றாங்க. How come Satan has not reached Nagarkoil? அது எப்படி இந்த சாத்தானுக்கு நாகர்கோயிலுக்கு வழி தெரியல? Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Look at Simon. சீமோன் பேதுருவை பாருங்கள். When he gets blessed, he calls his friends. Come on, bring your nets. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதும் மத்தவங்களே share the blessings of God, and that is a mark of a true Christian. அப்போது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதும் நண்பர்களை எல்லாம் பார்த்து வாங்க 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 என்று தன்னுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் மனம் வந்து அழைக்கின்றார். அத்தகைய தாராள மனம் உடையவர் தான் ஒரு கிறிஸ்தவர். Now they caught so much of fish that their boats are all sinking. நிறைய மீன் கிடைச்சது, அதனால படகு அப்படியே மூழ்க போகுது. When Simon Peter saw it, he fell down at Jesus' feet, saying, "Depart from me, for I am a sinful man, O Lord." இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். When you repent, நீங்கள் மனம் வருந்தும் போது, மனஸ்தாபப்படும் போது, and you obey God's word, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, the blessings of God will come so much that you can't even imagine. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு அதிகமாக எண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். I can tell you about my life. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியும். I am a businessman. I lost everything in life. நான் ஒரு தொழில் அதிபராக இருந்தேன், எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். Even my house, I had no place to stay. எனக்கு வீடும் இல்ல, வீட்டையும் இழந்தேன், இருக்கிறதுக்கு இடமும் கிடையாது. There was one evening when I and my wife and 2 daughters were on the street
with just 500 rupees in the pocket and not having a place to stay. ஒரு இரவுல நானும் என் மனைவியும் 2 குழந்தைகளும் பாக்கெட்ல 500 ரூபாயை வச்சுட்டு நாங்க தெருவுல நின்னோம். I still remember somebody gave me a house to stay for 2 years without rent. 2 வருஷத்துக்கு வாடகையே வாங்காம என் தெரிஞ்ச ஒருத்தங்க எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. With that 500 rupees I bought 4 chairs. அப்ப கையில இருந்து 500 ரூபாய் வச்சு 4 சேர் வாங்கினேன். It's been now 12 years. Those chairs are still with me. 12 வருஷமா அந்த சேர் இன்னும் நான் வச்சிருக்கேன். That chair always reminds me of that night when I had nothing with me. அந்த சேர் நான் எப்படி ஒண்ணுமே வசதி பணம் ஒண்ணும் இல்லாம நடுத்தருவுல நின்னது எனக்கு நினைவுபடுத்தும். I was living a very sinful life. நான் ரொம்ப ஒரு பாவ வாழ்க்கையில இருந்த மனிதன். But when I began to hear the word of God and change my life, நான் இறைவார்த்தையை கேட்டு என் சிந்தனைகளை மாற்றி வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்த போது God began to change my life and God began to bless me. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார், என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். I'll tell you honestly, I never knew how to cry. உண்மையிலே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், எனக்கு எப்படி அழணும்னு கூட தெரியாது. Even at the age of 21, 21 வயதுல I would take my father's beating at least 3 times a week. 3 வாரத்துல 3 நாள் எங்க அப்பா கிட்ட அடி வாங்குவேன். Because every day I would do some blunder or the other. ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது வேண்டாத ஒரு காரியம் செய்வேன். Then I would play a game with my dad. நான் எங்க அப்பாட்ட அதை தந்திரமா மறைக்கிறதுக்கு பார்ப்பேன். When my dad would come to beat me, I would play a game. Let's see who wins. Whether he will get tired in beating or I will get tired in taking the beating. எங்க அப்பா என்னை அடிக்க வரும்போது நான் அங்கேயும் ஒரு விளையாட்டாக அதை எடுத்துக்கிடுவேன். எங்க அப்பா அடிச்சு டயர்ட் ஆகுறாங்களா, நான் டயர்ட் ஆகுறேன்னா பார்க்கலாம் அப்படின்னு நான் அதை நினைப்பேன். When he would kill me, I would stand just like that. கம்ப வச்சு அடிக்கும்போது நான் அப்படி நிற்பேன். And I would not even move. நான் அசைய கூட மாட்டேன். Everywhere it would be bleeding with the cane. அந்த கம்பு வச்சு அடிக்கும் போது என் கையில இருந்து ரத்தம் வரும். When my dad saw that, he stopped beating me. இதை எங்க அப்பா பார்த்த பிறகு அந்த அடிக்கிறதை நிறுத்திட்டாங்க. He said, my son is already lost. என்னுடைய மகன், நான் என் மகனை இழந்து போயிட்டேன் அப்படின்னு விட்டுட்டாங்க. I was such a kind of a person. நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். With all that beating, I never had a tear coming out of my eye. இவ்வளவு அடி வாங்கின பிறகு கூட ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு வராது. My mother died. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. Everybody were crying. எல்லாரும் அழுதாங்க. And I would wonder why I cannot cry. நான் அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன் எனக்கு மட்டும் அழவே முடியல, அழுக வரலன்னு. Not a single tear. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. But the day the Lord touched me, ஆண்டவர் என்னை தொட்ட அந்த நாளிலே there was a change in my heart. என்னுடைய இதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. I could cry. என்னால் அழ முடிந்தது. And as I began to study the word of God, நான் இறைவார்த்தையை படிக்க ஆரம்பித்த போது and made this word my highest authority and allowed this word to govern my life began to change. இந்த இறைவார்த்தையை வாசித்து அந்த இறைவார்த்தை என்னை ஆளும்படியாக அதை நான் அதிகாரம் அந்த இறைவார்த்தைக்கு கொடுத்த போது என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. In no time God just began to multiply and bless me and bless me. குறுகிய காலத்திலேயே ஆண்டவர் என்னை அதிகமாக ஆசீர்வாதங்களால் பெருக்கிக் கொண்டிருந்தார். 7 months I worked as a worker for the first time in my life in somebody's factory. அடுத்தவர்களுடைய ஒரு தொழிற்சாலையில 7 மாசமா நான் ஒரு தொழிலாளியா வேலை பார்த்தேன். But now I started my own business. அதுக்கப்புறம் நான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். God began to multiply my business. ஆண்டவர் என்னுடைய தொழில் பலுகி பெருக அவர் ஆசீர்வதித்தார். I have now 2 factories. எனக்கு 2 தொழிற்சாலைகள் இருந்தது. God blessed me with a house. ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். I have got 2 houses, one in Bangalore, one in Bombay. எனக்கு ஒரு வீடு பெங்களூர்ல, ஒரு வீடு பாம்பேல. The blessings began to multiply and multiply and multiply. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பலுகி பெருகிக் கொண்டே இருந்தது. And when it was multiplying, the Lord asked me to close down my business. அது மிக அதிகமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் என்னிடம் சொன்னார், நீ நிறுத்து என்று சொன்னார். And start doing this work. அதன் பின்பு நான் இந்த இறைவார்த்தை பணியிலே இறங்கினேன். But when the blessings would come, ஆசீர்வாதங்கள் வரும்போது, even today when I look at myself, I tell you, all you are very good people compared to what I was in the past. நான் கடந்த காலத்துல நான் இருந்த நிலைமையை பார்க்கும்போது உங்களை எல்லாம் பார்த்தா நீங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கீங்க. But when I look at the blessings, there are only tears. How merciful and how compassionate our God is. He is so quick to forgive and forget and remember our sin no more.
ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்த விதத்தை பார்த்தால் எவ்வளவு என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பதை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு பரிவும் கருணையும் உள்ளவர். நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தேன், எந்த பாவியாக இருந்தாலும் அவர் மன்னிக்க எவ்வளவு ஆர்வமாக அவர் மன்னித்து அவர் ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். When there is a true repentance from your heart, when the blessing shows up, it shows up so great that there is only tears coming into your eyes from your heart saying, God, I am not even worthy to receive this blessing, but yet you are blessing me. And that's exactly what happened to Peter. Simon's life got changed when he saw the blessings. உங்களுடைய மனஸ்தாபம் உண்மையிலேயே அது உண்மையான ஒரு மனஸ்தாபமாக இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு அளவே இருக்காது. அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி அவர் பொழிவார். அதைத்தான் நாம் பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர் மனம் கசந்து ஆண்டவரை நான் பாவி என்று அவர் மனம் வருந்திய போது ஆண்டவர் அவரை அதிகமாக ஆசீர்வதித்தார். Not only Simon's life changed, but he led his friends into that blessing, and when his friends saw the blessing, their lives were changed as well. பேதுருடைய வாழ்க்கை மட்டும் மாறவில்லை, அவர் வாழ்க்கை மாறி இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தபோது அதை தன்னுடைய நண்பர்களுக்கும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவர்கள் இந்த மாற்றத்தை கண்டார்கள். அவர்களும் அவர் பெற்ற ஆசீர்வாதத்தை போல் பெற்றுக் கொள்வதற்கு அவர் உதவினார். When people look at the blessing on your life, and when you teach them how to get blessed by obedience to God's word, their lives are also changed looking at the blessing of God. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்க்கின்றவர்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இத்தகைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இத்தகைய ஆசீர்வாதங்கள் பெருகும். நீங்கள் அவர்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மக்களாக நீங்கள் அவர்களை மாற்ற உங்களால் உதவ முடியும். When I got blessed, there was one precious sister in a place where I used to go to listen to God's word, and I was crying, and I told her, why did Jesus wait for 33 years to reveal himself to me? நான் ஒரு இடத்திலே போதிக்க செல்லும் போது அங்கு ஒரு சகோதரியை நான் பார்ப்பேன். அப்போது நான் என்னுடைய உள்ளத்திலே இவ்வாறு கண்ணீரோடு, ஏன் ஆண்டவர் இவ்வளவு இந்த 33 வருடங்கள் எடுத்தார் அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்று நான் எண்ணுவதுண்டு. And she told me, my dear son, just look around. அப்போது அந்த சகோதரி சொன்னார்கள், அருமையான சகோதரனே, நீ உன்னை சுற்றிலும் பார். What kind of age of people do you see? எத்தனை வயதுடைய மக்களை நீ பார்க்கின்றாய்? I said, some are small children, some are in their 10s, some they are in their 20s, some they are in their 30s, some are even in their 80s. நான் சிறிய பிள்ளைகளை பார்க்கிறேன். 10 வயது உள்ளவர்கள், 20 வயது உள்ளவர்கள், 30, 40, 80 வயது வரை நான் பார்க்கின்றேன். I'll never forget what she said to me. அந்த சகோதரி என்னிடம் சொன்னதை நான் இன்றும் மறக்கவில்லை. She said, these people who are in their 80s, they have not even met the Lord. You be happy that you met him at 33. This lady said, I met the Lord at 58. It's not when you meet the Lord, it's the quality of life that you live after meeting the Lord. அப்போது அந்த சகோதரி சொன்னார்கள், நீ பார், அந்த 80 வயது உள்ள அவர்கள் இன்னும் ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் ஆண்டவரை எப்போது அறிந்து கொண்டேன் என்றால் 58 வயதிலே தான். நீ அதனால் சந்தோஷப்பட வேண்டும். உனக்கு 33 வயதிலே நீ ஆண்டவரை பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். எத்தனை வயது என்பது பெரிதல்ல, மாறாக எத்தகைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை குவாலிட்டி லைஃப் என்று சொல்லக்கூடிய எந்த தன்மையில் இருக்கின்றது, எந்த தரத்தில் இருக்கின்றது என்பதுதான் முக்கியமே தவிர எந்த வயது என்பது முக்கியமில்லை என்று அவர்கள் எனக்கு எடுத்து சொன்னார்கள். It is not the quantity, the quality. வாழ்க்கையினுடைய எண்ணிக்கை அல்ல, எத்தனை வருடங்கள் என்பதல்ல, எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதுதான் முக்கியம். I'll tell you, in these 12 years that I'm with the Lord, they have been the best period of my time in my life. இந்த 12 வருடங்கள் நான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகச் சிறந்த ஆண்டுகள் என்று நான் சொல்வேன். And the secret is, I learned to cast the net every day of my life. அதனுடைய ரகசியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு வலைகளை வீசுவது என்பதை நான் கற்றுக்கொண்டதுதான். So how many of you are ready to cast the net and learn to cast the net every day of your life?
எத்தனை பேர் இந்த வலைகளை போடுவதற்கு, வலைகளை எப்படி போட வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றீர்கள்? And to cast the net means to memorize the word of God, to practice the word of God, to speak the word of God, and to live by the word of God. வலைகளை போடுங்கள், வலைகளை போடுவதற்கு என்று கூறுவது வேறு ஒன்றுமில்லை, மாறாக இறை வார்த்தையை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்வீர்கள், எப்படி மனப்பாடம் செய்து கொள்வீர்கள், எப்படி அதை புரிந்து கொள்வீர்கள், எப்படி அந்த இறை வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் என்பதுதான். Praise the Lord. Praise the Lord. That small baby sitting there who had a hearing problem, is she able to hear after going home? ஒரு சின்ன குழந்தைக்கு காது ப்ராப்ளம் இருந்தது, அவளுக்கு அதுக்கப்புறம் காது எப்படி இருக்குது, கேக்குதா? No, don't call her. I'm just asking. She can hear. கேக்குதா? Now, you know what the doctor said? டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? That she has got a tumor and that's why she has lost her hearing. அந்த காதுல ஒரு கட்டி டியூமர் இருந்தது, அதனால தான் கேட்கக்கூடிய திறனை இழந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. Yesterday I just used 2 scriptures for that healing. நான் நேத்திக்கு 2 வசனங்களை, இறை வசனங்களை அவங்க காது சோமாகணும்னு சொல்லி பயன்படுத்தினேன். The deaf ear opened, the tumor went, the headache went. அடைச்சிருந்த காது அந்த டியூமர் சோமாச்சு, காது திறந்தது, தலைவலியும் சோமாச்சு. Hallelujah. Hallelujah. Today we have come here bringing the net of God to give you absolutely free. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வலைகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம், ஆனா அது இலவசமா உங்களுக்கு தரப்போறோம். There is a book in Tamil and there is a book in English. தமிழ்ல ஒரு புக் இருக்கு, இங்கிலீஷ்லயும் ஒன்னு இருக்கு. These are the promises of God for different areas of your life. இது ஆண்டவருடைய வாக்குறுதிகள், உங்கள் வாழ்க்கையில பல வகையான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வாக்குறுதிகள் இதுல இருக்கு. If you take this book and keep it in your pocket, you will get no fish. இந்த புக்க பாக்கெட்ல வச்சிட்டு நடந்தீங்கன்னா எந்த மீனையும் பிடிக்க முடியாது. But this same book, if you open and memorize it, you and live by it, you will surely get the fish. இந்த புக்ல இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க வாசிச்சு மனப்பாடம் செய்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை முறையை அதன்படி வைத்துக் கொண்டால் மீன்களை பிடிக்க முடியும். If you start casting this net day and night out of your mouth, these promises of God, they will catch the fish that you have not even seen in your life. உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து மனப்பாடம் செய்து வாழ்ந்து இந்த வலைகளை நீங்கள் போட ஆரம்பித்தால் நீங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்காத எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You know, today the Holy Spirit is saying to me, there is a special anointing that God is releasing today, and that is a thirst to cast this net out of your mouth. இன்று ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார், எல்லோருக்கும் ஆவியின் அபிஷேகத்தை, அதாவது இந்த இறை வார்த்தையின் மேலுள்ள தாகத்தை அதிகரிக்கும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆவியின் பொழிவை என்று அவர் தருவதாக கூறுகின்றார். எனவே அதன் மூலமாக அதிகமான வலைகளை போட்டு மீன்களை பிடிக்க முடியும். Today God is releasing a special anointing over you, and that is to study, memorize and speak His word with confidence. ஆண்டவர் இன்று ஒரு தனிப்பட்ட சிறப்பான ஒரு ஆவியின் பொழிவை உங்களுக்கு தரப்போகின்றார். அதன் மூலமாக நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து, இறை வார்த்தையை மனதிலே பதித்து, அந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்து நீங்கள் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள்.